ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் ரசாயன கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சிவகுமார், இது குறித்த பாதிப்பு என்ன? நிச்சயமாக காயத்ரி, ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் ஃபேஸ் 3 செயல்பட்டு வரும் ரசாயன கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலை குஜராத் கெமிக்கல் என்ற தொழிற்சாலை இருக்கிறது. இந்த தொழிற்சாலையில் பாத்தீங்கன்னா பல்வேறு ரசாயன கெமிக்கல்கள் மற்றும் தரம் பிரிக்கப்படும் இங்க தரம் பிரிச்சு அதை மறுசுழற்சி செய்வாங்க இந்த கம்பெனி. இந்த தற்போது பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக தொழிற்சாலை முழுவதும் தீயிட்டு எழுந்து வருகிறது. இதனால் தொழிற்சாலை முழுவதும் சுற்று வட்டார பகுதியில் இந்த ஃபேஸ் 3 முழுவதும் புகை மண்டலமாக காணப்படுகிறது. சம்பவத்திற்கு ராணிப்பேட்டை தீயணைப்பு துறையினரும் சிப்காட் தீயணைப்பு துறையினர் தீ அணைக்க பணியில் ஈடுபட்டு இருக்காங்க காயத்ரி. அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு வருடமும் இது போன்ற இந்த தொழிற்சாலை எரிகிறது. குறிப்பாக 3-4 நாட்களுக்கு இந்த ரசாயன தொழிற்சாலையில் இந்த தீ விபத்து தீயானது தொடர்ந்து எரியும். இது எரியுது இதே வாடிக்கையாக உள்ளது காயத்ரி இந்த தொழிற்சாலை. நன்றி சிவா, இது குறித்த விவரங்களுக்காக.